ஆகாய் புத்தகம் புரிந்து கொள்வது எப்படி என்று தியானிக்கப் போகிறோம். வேதாகமத்தில் 2 அதிகாரம் கொண்ட ஒரே புத்தகம் ஆகாய் புத்தகம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆகாய் புத்தகத்தில் 38 வசனங்கள் இருக்கிறது. சுமார் 10 நிமிடங்கள் உட்கார்ந்து வாசித்தால் இந்த புத்தகத்தை வாசித்து நிறைவு செய்ய நம்மால் முடியும். ஆகாய் புத்தகத்தின் பின்னணி சரித்திரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எஸ்ரா புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 6ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தால் தெரிந்து கொள்ள முடியும். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனில் 70 வருடமாக அடிமையாக இருந்தாங்க. ஆனால் 70 வருடத்திற்கு பிற்பாடு பாபிலோன் சாம்ராஜ்யம் விழுந்து மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யம் அரியணைக்கு வந்தது. அந்த மேதிய பெர்ஷிய சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருந்தவர் கோரேஸ் மாமன்னன். இந்த கோரேஸ் மாமன்னன் பாபிலோனில் அடிமையாக இருந்த இஸ்ரவேல் மக்களை விடுவித்து பாபிலோனிலிருந்து புறப்பட்டு எருசலேமுக்கு போய் ஆண்டவருடைய இடிக்கப்பட்ட அந்த தேவாலயத்தை மறுபடியும் கட்டும்படியான சில பொருட்களையும் உதவியாக கொடுத்து அனுமதி கொடுக்கிறாரு. இந்த பாபிலோனிலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்கள் பிரதான ஆசாரியனாகிய யோசுவா தலைமையிலையும் செருபாபேல் தலைமையிலும் புறப்பட்டு வருவதை பார்க்க முடியுது. இப்படி புறப்பட்டு வந்தவங்க தேவாலயத்தின் பலிபீடத்தை மட்டும்தான் கட்டாங்களே தவிர தேவாலயத்தை கட்ட முடியல. பல தடைகள் வந்துருச்சு. அந்த தடைகள் 14 வருடங்களாக நீடித்தது. எல்லோருமே தங்களுக்கான வீடுகளெல்லாம் கட்டிக்கிட்டாங்க. ஆண்டவருடைய ஆலயம் மட்டும் கட்டப்படாமல் இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசியை அழைக்கிறார். அழைத்து அவருடைய வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். அது என்னன்னா, நீங்க உங்களுடைய வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறீங்களே தவிர ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட மறந்துட்டீங்க. மறுபடியும் ஆண்டவருடைய ஆலயத்தை எடுத்து கட்டுங்கிற ஒரு உந்துதல் நிறைந்த உயிர்ப்பிக்கிற செய்தியை, ஒரு எழுப்புதலை ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்படுத்துவதுதான் இந்த ஆகாய் புத்தகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆகாய் புத்தகம் ஒரு டைரி மாதிரி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். எப்படி சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் என்னென்ன தேதியில என்னென்ன செய்தி கொடுத்தாங்கிறத தெளிவாக ஆகாய் பதிவு செய்து வைத்திருக்கிறாரு. 4 முக்கியமான தேதியில வெவ்வேறு செய்திகளை ஆண்டவர் கொடுத்தது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தேதி என்ற வார்த்தையே 6 முறை பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. அது மட்டுமல்ல, உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்ற அந்த வார்த்தையும் 5 முறை பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்க முடியுது. இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்னவென்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையை மட்டும் சுயநலமாக கட்டி கொண்டிருக்கிறோமா, இல்லை ஆண்டவருடைய ஊழியத்தையும் கட்டுறோமா, பிறருக்கு இரக்கம் காட்டுறோமா, பிறருக்கு நன்மை செய்கிறோமா என்ற சிந்தனையும் நமக்கு தூண்டுகிறது.